வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்ட் ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி தேதி வந்து 25/10/25 25 சனிக்கிழமை. அஸ்வினி பரணிக்கு வந்து சந்திராஷ்டமம் போகுது. கொஞ்சம் நிதானமாக அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணட்டும். இன்றைக்கி மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. கொஞ்சம் போராட்டமான நாளாக இருக்கும். நீங்கள் எதுலேயுமே வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உங்களோட டெசிஷன் தப்பாக போகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸோ பார்த்து நிதானமாக உங்களோட முடிவு எடுங்க. குழப்பமான நிலை இருக்கும். அதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும். உங்களோட முடிவுகள் வேறு யாரையும் எந்த இடத்துலையும் பாதிக்கக்கூடாது. அதனால் நீங்களும் பாதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் எடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 30% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு முன்னையே வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே இருங்க. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 5 த ஹீரோ பேண்ட் அப்படின்னு வந்திருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதமான நாள் இன்றைக்கி. எது செஞ்சாலும் தொழில், உங்களுக்கு எஜுகேஷன் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி 75% பாசிட்டிவான நாளாக இருக்குது. கோயிலுக்கு இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. நல்லாயிருக்கு நாள் இன்றைக்கி. மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிவாய். மிதுனுக்கு பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 9 த ஹெல்மெட் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷன்ஷிப்பில் சப்போர்ட் கிடைக்கும். அதாவது கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொறுமையை கைப்பிடிச்சா எல்லா விஷயமும் நல்லதாக நடக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 65% பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க நாள். கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம்க்கு பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 2 த ஹை பிரஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கார்டு வந்ததுனாவே நம்ம சொல்லுவோம் தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது தேவையில்லாதவங்க உங்களுக்கு மண்டைக்குள்ளே போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வருவாங்க. அதை கேட்காதீங்க. எதை கேட்டாலும் நீங்கள் உங்கள் முடிவை மாத்திரம் தெளிவாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து நல்லா இருக்குங்க. ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது உங்களுக்கு அதற்கான முடிவு இன்றைக்கி தெரியும். அதனால் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. இன்றைக்கி 90% பாசிட்டிவான கார்டு தான். தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸர் மாத்திரம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லா இருக்குங்க. சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம் பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 4 த எம்பரர் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. தேவையில்லாத இடத்துல வார்த்தைகளை விட்டிங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் போடுற வார்த்தைகள் தவறாக போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களை ராஜா இல்லை மனுஷனாவே கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ போடுற வேண்டிய வார்த்தைகளை கரெக்டாக உபயோகிங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ உங்களுடைய நாள் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. 60% பாசிட்டிவாக இருக்குது. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு புது பிறப்பு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தெரியாமலோ தெரிஞ்சோ செஞ்ச தவறுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி. ஸோ நீங்கள் உங்களோட பழைய கணக்குக்கு இன்றைக்கி அதுக்கான பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் அப்படின்னா அதற்கான பதில் சொல்லக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி. மற்றபடி இன்றைக்கி 90% பாசிட்டிவாக இருக்குங்க. நல்லா இருக்குது நாள். துலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாய். துலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்குங்க. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்ததுன்னா அதற்கான விஷயம் நடக்கும். அதற்கான முயற்சி பண்ணலாம். அதாவது வேலையிலும் வீடும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 90% பாசிட்டிவாக இருக்குது. பண வரவு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருச்சிகம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 13 த டெத் கார்டு அப்படின்னு வந்திருக்குங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம்
போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. 25% பாசிட்டிவ்னஸ் இருக்குது. ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு குட் ஆர் பேட் அப்படிங்கிறதுக்கு நடுவில் சிக்கிட்டு மாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். இன்றைக்கி அதற்கான ஆரம்ப நாளாக இருக்கும். தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாய். தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 5 த ஹீரோ பேண்ட் வந்திருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதற்கான இன்புட் கொண்டு வரலாம். அதை வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி 75% பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. அதற்கான நாள் இன்றைக்கி நாள். ஓகேங்களா. மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரமுக்கு பார்க்கலாங்க. மகரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 14 த டெம்பரன்ஸ் இருக்குது. அவங்களுக்கான சந்தோஷமான நிகழ்வுகள் வீட்டில் நடக்கலாம். நல்லா அதாவது ஒரு உற்சாகமான நாள் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களோட குணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா அவங்க அந்த பிடிவாதத்தோடு அவங்க கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. அது அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அவங்களோட நாள் 75% பாசிட்டிவாக இருக்குங்க. கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாய். கும்பம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு வந்திருக்கு. அவங்களுக்கான எந்த விஷயமும் என்ன யோசிச்சு வச்சுருந்தாங்களோ அது கண்டிப்பாக அது நடக்கும். அவங்க போயிட்டு இருந்த ஒரு நெகட்டிவான அதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வருது. இன்றைக்கி அவங்களோட நாள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. அவங்களுக்கு வேலையில் மாற்றமோ அதற்கான முடிவோ இன்றைக்கி நல்லபடியாக கிடைக்குங்க. இன்றைக்கி நாள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மீனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. மீனம் பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டிஸ் வந்திருக்கு. என்னென்னா தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சஸ் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. தேவையில்லாதவங்களோட நேரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து யோசிச்சுட்டு அவங்க முடிவில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த முடிவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. 95% பாசிட்டிவாக இருக்குது. உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுத்து செஞ்சீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் நல்ல நாளாக இருக்கும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.